வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெரோதால சென்சிபிள்னு ஒரு ஆப் இருக்கு. இல்லை அது ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு சைட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ஜெரோதா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த நிஃப்டி 50 இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நிஃப்டி 50 ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்றேன். ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. லாக் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப லாகின் பண்றேன். ஸோ மொபைல் ஆப்ல ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். நான் இப்போ ப்ரௌசர்ல லாகின் பண்ண போறேன். ஸோ உங்களுடைய கைட் ஆப்ல ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல போயிட்டு ஆப்ஷன் செயின் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கோங்க. டைம் அவுட் எரரா ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சென்சிபிள்ல ஆப்ஷனை எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் இந்த மந்த் எண்டோட ஆப்ஷனை நம்ம எடுத்துப்போம். 27 ஜனவரி அதுதான் இந்த மந்தோட ஆப்ஷனு. ஸோ இந்த மந்தோட ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 26,500 இருக்குல்ல. ஸோ 26,500 வந்து அதோட ஆப்ஷன் வந்து 148 ரூபான்னு இருக்கு. ஸோ இதே ப்ரைஸ்ல 26,250 இன்னொரு 10 நாள் கழிச்சு அதோட ஆப்ஷன் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த 148ன்றது 10 நாள் கழிச்சு எவ்வளவு இருக்கும், இல்ல 5 நாள் கழிச்சு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பாக்குறது, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சென்சிபிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைட்ல வியூ ஆன் சென்சிபிள்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு செப்பரேட்டான ஒரு டேஷ்போர்டு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைடு வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அப்பதான் இதுவும் லாகின் ஆயிருக்கும். இந்த பாத்தீங்களா? ஸோ என்னோட அக்கௌண்ட்டும் லாகின் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்க ஜெராதா யூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ ஜெராதாவுக்கு வந்து ஃப்ரீ, ஏன்னா இது இவங்களோட பிளாட்ஃபார்ம் தான். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் இருக்குல்ல. ஸோ 06க்கான ஆப்ஷன் செயின் இருக்கு. இப்போ நம்ம ஜனவரி 27 நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கோட ஆப்ஷன் செயின் இருக்கும். லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் இருக்கு, இந்த பிரேக் ஈவன் இருக்கு, டைம் வேல்யூ இருக்கு, என்னென்ன தேவையோ அது எல்லாமும் இருக்கு. கால் இந்த பக்கம் கால், இந்த பக்கம் புட்டு. ஓகே, ஆஸ் யூஸ்வல் தான். ஸோ இதுல போயிட்டு நீங்க ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதுல போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்க. இது வந்து பை கால், செல் புட்டு, அதாவது புல்லிஷா இருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இருக்கு. பியரிஷா இருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜி, நியூட்ரலா இருக்கு, மார்க்கெட் சைட்வேஸா இருக்கு அப்படின்னா அந்த சைட்வேஸா இருக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கேயே அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்கல. நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வாங்கியிருந்தா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பில்ட் அண்ட் நியூ கஸ்டம் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நான் வந்து இப்போ சூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மந்த் எண்ட் January 27. ஸோ இந்த January 27ல வந்து பாத்தீங்கன்னா 26,500ன்னு இருக்குல்ல. இப்போ நான் அதை வந்து ஒரு பை பண்றேன். ஓகேங்களா? பை பண்ணிட்டு டன்னு கொடுக்குறேன். இப்போ டன்னு கொடுத்த உடனே அதோடைய அந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது என்ன சார்ட் அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமான சார்ட். நம்ம நார்மலா வர மாதிரி கேண்டல்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 27 26,500க்கான இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 145 ரூபா ஒரு லாட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா 26,500 பிளஸ் இந்த 145. ஓகேங்களா? அப்பனா 26,645க்கு மேல போனாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க 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 பாத்தீங்கன்னா சோ இது வந்து 26,500. ஓகேங்களா? இதுக்கு மேல போக 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 தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும். இப்போ இந்த கிரீன் கலர்ல இங்க இருக்கு பாருங்க, இது மேல போனாதான் நம்மளுக்கு லாஸ் ப்ராஃபிட். இதுக்குள்ள மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா லாஸ். ஸோ இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? ஆஹ் எங்க போட்டிருப்பாங்களே பிரேக் ஈவன், இதோ பாருங்க.
26,646. அதுக்கு மேல போனாதான் நம்மளுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா 26,500 பிளஸ் 145 அதை சேர்த்து வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு மேல போகணும். அதுக்கு மேல போறது தான் அந்த ப்ராஃபிட். ஸோ 26,500 பிளஸ் 145 இதை கூட்டினீங்க அப்படின்னா 26,646. இந்த 0.95 இருக்குல்ல, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுதான் இங்க இருக்கும் பாருங்க. 26,000 நான் 26,646. உம் உம் இது 46ல கரெக்டா நிக்க மாட்டேங்குது, 650ல தான் நிக்கு. ஸோ எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 263 ரூபா, அதாவது 650 போயிடுச்சு அப்படின்னா அந்த லாட் சைஸ் இன்ட்டு பாயிண்ட். ஓகேவா? ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா அது இங்க இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, இந்த ரெட் கலருக்கும் கிரீன் கலருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் மேல போக போக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் கிராஃப்னு இருக்கு, பே ஆஃப் டேபிள்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த பே ஆஃப் டேபிள்ன்றதை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு இங்க நம்மளுக்கு ஒரு சார்ட் வருது. இந்த சார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஆன் எக்ஸ்பைரி டே, ஆன் எக்ஸ்பைரி டேனா இப்போ இதோட எக்ஸ்பைரி என்னது 27. ஸோ 27 அன்னைக்கு இப்போ கரண்டா இருக்க மார்க்கெட் எவ்வளவு இருக்கு? 26,650 இருக்குல்ல. ஸோ கரண்டா அன்னைக்கு 26,250 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வாங்கின அந்த ஆப்ஷன் வந்து நட்டம், அதாவது -9,487 ரூபாய். சரிங்களா? இப்போ அன்னைக்கு அது நஷ்டம். ஐ மீன் இந்த இந்த பிரைஸ் அப்படியே இருந்துச்சுன்னா, இப்போ கரண்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5,000 ரூபாய் நம்மளுக்கு நஷ்டமா இருக்கு. ஐ மீன் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? ஸோ 25,950 இருந்துச்சு அப்படின்னா மண்டே, அதாவது மண்டே 5 அன்னைக்கு 25,950 இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் வந்து -5,000 காட்டும். இதே வந்து 26,000 இருந்துச்சு அப்படின்னா மண்டே 5ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 4,900 காட்டும். ஓகேங்களா? இப்போ இதே 26,600 இருந்துச்சுன்னா -3,000 காட்டும். இன்கேஸ் இதே 26,400 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 26,250 இருக்கு, இதே 26,400 இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் வந்து 4,000 ப்ராஃபிட்ல காட்டும். இதே 26,500 இருந்துச்சு அப்படின்னா 7,000 ப்ராஃபிட் காட்டும். சரிங்களா? சோ இந்த மாதிரி செக் பண்றத இந்த பே ஆஃப் டேபிள். இதுல இன்னொரு கேட்ச் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 26,250ன்னு இருக்கா? இப்போ இதே வந்து இப்ப நான் 27,000 போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கீழே இருக்குல்ல, நிப்டி டார்கெட் அப்படின்றது, இது வந்து ஒரு ஸ்க்ரால் பார். இதை நீங்க நவுத்திட்டே வந்தீங்கன்னா இப்ப 27,000. இல்ல இதுல நீங்க இப்படி எடிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ 27,000 வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மண்டே 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா 15,000, சாரி 15,000 பாருங்க, 31,000. 27,000 வந்துருந்துச்சுன்னா 31,000. ஓகேங்களா? இது அவ்வளோ வைலட் மூவ் இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 31,000. ஸோ இந்த மாதிரி இப்போ 27,000க்கு மேல இன்னும் போகுது அப்படின்னா எவ்வளோ? இப்போ அந்த 27,205ல இருக்கா அப்படின்னா 42,000 ப்ராஃபிட். இப்போ இதே வந்து மார்க்கெட் இப்படி கீழே போகுது அப்படின்னா இப்ப நம்மளுக்கு -7,000 எவ்வளவுல இருந்தா 25,700 சம்திங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு அதுக்கான அந்த எவ்வளவு நம்மளுக்கு லாஸ் வருது அப்படின்றத நம்ம இங்க பாத்துக்கலாம். சோ இப்ப கரண்டா இருக்க, இப்போ நீங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வேணும் அப்படின்னா இங்க ரீசெட்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ 26,250 இங்க என்ன இருக்கோ அது இங்க வந்துரும். ஓகே, சரி. மார்க்கெட் வந்து 26,250ல மட்டும்தான் இருக்கு. இதே வந்து இப்ப 22 நாள் இருக்குல்ல, இப்ப இதே இன்னும் ஒரு ஒரு 5 நாள் நான் முன்னாடி போறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப நான் 13ஆம் தேதியில இருக்கேன், ஜனவரி 13ல இருக்கேன். ஓகேங்களா? இப்ப ஜனவரி 13ல இருந்து மார்க்கெட் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அப்பவும் அந்த டைம் டிகே பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த ஆப்ஷனோட வேல்யூ குறையும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கும் அப்படின்னா 3,000, அதாவது 3,371 ரூபாய் நம்மளுக்கு நஷ்டத்துல காட்டுது. இதே பிரைஸ் இருந்து ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் போச்சு அப்படின்னா, அதாவது 14ஆம் தேதி இந்த சென்ஸ் 13ஆம் தேதி, ஜனவரி 13 இருந்து இதே மார்க்கெட் வந்து இதே இடத்துல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம் வரும் அப்படின்னா 3,371 ரூபாய் நஷ்டம்.
இப்ப இதே வந்து இன்னும் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் நான் போறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட லாஸ் பாருங்க 4000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண இப்ப இது ஜனவரி 21 போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் எங்கேயுமே பெருசா மூவ் ஆகல, இல்ல ஒரு ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்ப வந்து 250 இருக்கா, இப்ப 350ன்னு சொல்லி மாத்துவோம். இப்ப 350ன்னு மாத்தியாச்சு. இப்போ 21ஆம் தேதி, அதாவது ஜனவரி 21ஆம் தேதி ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா இப்போ அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாரி பிரைஸ்ன்ற பாருங்க, பிரைஸ் அதோட நட்டம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 5422 ரூபாய் இதோட நட்டம் நம்மளுக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண இந்த ஆப்ஷனோட வேல்யூ வந்து அதிகரிச்சிருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் டிகே அதெல்லாம் சொல்றோம்ல, டெல்டா தீட்டா காமா வேகா, இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல்ஸ், நம்ம அவ்வளோலாம் போக வேண்டாம். சோ நம்ம சிம்பிளா இதை அட்ஜஸ்ட் பண்ண இது நம்மளுக்கு இந்த சார்ட் வந்து மேல இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது எல்லாமும் காட்டும். சரிங்களா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டைம் இன்டர்வல் இருக்கு. ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த டைம் இன்டர்வல் இருக்கு. இந்த டைம் இன்டர்வல்ல நீங்க சேஞ்ச் பண்ணப்போ ஒவ்வொரு 10 பாயிண்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா மேல இருக்க அந்த 10 பாயிண்ட், கீழே இருக்க அந்த 10 பாயிண்ட்டுக்கு பாருங்க, 65 70 80 90 இந்த 10 பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வரும். இப்ப 100ன்னு வச்சீங்க அப்படின்னா 25,800 900 26,000 26,100 அப்படின்றதும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டா 50 இருக்கு. ஸோ 50யே நீங்க வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பே ஆஃப் கேப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டேபிள், கிரீக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பே ஆஃப் கிராஃப். ஓகேங்களா? இந்த பே ஆஃப் கிராஃபும் பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் தேதி ஜனவரி. ஓகேங்களா? இப்போ நம்ம 21ஆம் தேதி ஜனவரியில தான் இருக்கோம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த டைம். இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண டைம் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ 22ஆம் தேதி மாறி இருக்கு. ஸோ 22ஆம் தேதியா இருந்தா எவ்வளவு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த பே ஆஃப் டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனோட வேல்யூ வந்து ஃபியூச்சர்ல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அதோட வேல்யூ எவ்வளோ, இல்ல அதோட அந்த பே ஆஃப் நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்க காட்டும்ல நம்ம பொசிஷன்ஸ்ல, ஸோ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடக்கும், கரண்டா இருக்கிற இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சென்சிபிள். நீங்க இங்க இருந்தே கூட நம்ம டைரக்டா ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா பை அந்த மாதிரிலாம் ஆகும். சரிங்களா? இது ஓகே. இது என்னன்னு சொல்லி நம்ம அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸோ இன்னைக்கு இதுதான். ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்டர் போயிட்டு நீங்க இங்க போயிட்டு நியூ ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணிட்டு இங்க இங்க இருந்து சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பே ஆஃப் கிராப், பே ஆஃப் டேபிள்னு இருக்கும். ஸோ பே ஆஃப் டேபிள்னா அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி காட்டுவாங்க. பே ஆஃப் கிராஃப் அப்படின்னா அந்த கிராஃப்ல இருக்க ஐ மீன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போனா என்ன நடக்கும், இந்த இடத்துல போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஐ மீன் இதுதான் வந்து சென்சிபிள். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது ஃபியூச்சர்ல இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரே நாள்ல சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்கு மேல பார்ப்போம். ஓகே, நன்றி வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்களும் இதை வந்து வீடியோ பார்க்கறது இல்லாம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜீரோதா யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது அப்பதான் என்ன இருக்கு ஏது என்னன்னு தெரியும். இங்க கீழே டிஃபால்ட்டா ஸ்ட்ராட்டஜி பில்டர்லாம் இருக்கு. ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பை கால், செல் புட்டு, புல் கால் அது அப்படின்னு சொல்லி எல்லாமும் இருக்கு. நீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, டேரக்டா ட்ரேட் எடுக்காதீங்க. ஆஹ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்காம சும்மா அஹ் ஆஹ் இதை கிளிக் பண்ணி பாருங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதை வச்சுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நம்ம ஒரு வியூ எடுத்துட்டு அந்த வியூவை இதுக்குள்ள வச்சுட்டு இந்த மார்க்கெட்டு எத்தனை ஒரு 10 நாள் கழிச்சு மேல போனா என்ன நடக்கும், 10 நாள் கழிச்சு கீழே வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்றையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி தான் ரீசன் டு என்ட்ரி, ரீசன் டு எக்ஸிட். ஓகே. ஸோ நன்றி வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ்.